கும்பிடும் வேளையிலே குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. அன்புடன் அழைக்கையிலே அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே, மாதா இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. ஜபமே செய்து தபமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே ஜபமே செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே ஜெயமே தருவாள் பயமே வேண்டாம் ஜெகத்தின் இராக்கினியே, இந்த ஜெகத்தின் இராக்கினியே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே.
மன்றாடுவோமாக. மரியன்னையுடைய முன்மாதிரியை நாங்களும் பின்பற்ற அவருடைய கீழ்ப்படிதலை நாங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளவும் உதவியை கேட்டு மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவா, வானதூதர் அறிவித்ததால் உம்முடைய திருமகன் கிறிஸ்து மனிதனானதை அறிந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமை அடைவோமாக. தூய கன்னிமரியாள் சிந்தாத்திரை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்திலே பொழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயேலின் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிபடவோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் வேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இரட்டாருள் எஞ்சிருப்போர் இஸ்ராயேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகி ஆண்டவர் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மீட்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அந்த மீட்பரின் நெஞ்சம்
காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பெறு உடையவராகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் மோடு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதலாவது அதிகாரம் உரை வசனங்கள் 18 தொடங்கி 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம்முடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம்முடைய மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் சொன்னது நிறைவேறவே இவை யாவும் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். வாழ்வு தருகின்ற நம் ஆண்டவருடைய தூய நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, மரியன்னை நம்மேலே இவ்வளவு அறிவு கொண்டவளாக இருக்கிறாள் என்று சொன்னால், காலத்துக்கு காலம் பல இடங்களிலேயும் காட்சி கொடுத்து அதன் மூலமாக
மக்களை மீண்டும் கட்டி எழுப்பி உமது விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கிற இயேசுவிடம் நாங்கள் நெருங்கி வார அவர் உதவி புரிந்து வருகின்றார். மரியன்னை பல இடங்களிலே காட்சி கொடுத்து இருக்கின்றார். அவர் காட்சி கொடுத்த இடங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வருகிறது உடனே லூர்து பதி. லூர்து பதியிலே 17ஆம் நூற்றாண்டிலே மரியன்னை சிறுமி பெர்னதெட் என்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்ததை நினைவு கூறுகின்றார். அடுத்ததாக பத்திமா நகரிலே போர்த்துக்கல்லிலே 3 சிறுவர்களுக்கு மரியன்னை காட்சி கொடுத்ததையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய அயல்நாடாகிய இந்தியாவிலேயும் அன்னை வேளாங்கண்ணி என்ற இடத்துல ஒரு சிறுவனுக்கு காட்சி கொடுத்ததை நாங்கள் அறிகின்றோம். இவ்விதமாக மரியன்னையுடைய காட்சி கொடுத்த இடங்கள் எல்லாம் நம்முடைய நினைவிலே இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு அவ்வளவு ஆட்களுக்கு தெரியாத மரியன்னையுடைய தரிசனத்தை பற்றி சொல்ல விரும்புகின்றார். மரியன்னை அமெரிக்காவிலேயும் 15ஆவது நூற்றாண்டில் காட்சி கொடுத்து ஏராளமான மக்களை இயேசுநாதருடைய சமயத்துக்கு கொண்டு வந்த அந்த செய்தியை அறிகின்றோம். அதைத்தான் நாங்கள் குடாலுப்பே என்று சொல்லுகிறோம். மெக்சிகோ நாட்டிலே இருக்கின்ற ஒரு இடம்தான் குடாலுப்பே. இந்த குடாலுப்பே என்ற இடத்துல 50 வயசான ஒரு விவசாயி, கடுமையான ஒரு விவசாயிக்கு மரியன்னை காட்சி கொடுத்ததைத்தான் குடாலுப்பே அன்னை என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இதனுடைய வரலாறு என்னவென்று சொன்னால் 15ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த விவசாயி மெக்சிகோ நகரை சேர்ந்த. மெக்சிகோ ஆனது ஐக்கிய அமெரிக்க நாட்டிலே ஒரு கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற பெரிய ஒரு நாடு தான் மெக்சிகோ. மெக்சிகோவில் மாத்திரம் மொழி இப்பொழுது இஸ்பானிய மொழியாக இருக்கிறது. அமெரிக்காவிலேயே இங்கிலீஷுக்கு அடுத்ததாக பேசப்படுகிற மொழி இந்த ஸ்பானிய மொழி தான். ஆகவே ஏராளமான மக்களை கொண்ட இந்த இடம், இந்த இடத்திலே இந்த ஏழை விவசாயி 50 வயசு, மற்ற இடங்களெல்லாம் சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தா மரியன், இந்த இடத்துல 50 வயதான விவசாயிக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து அவர் கேட்டுக்கொண்டது என்னவென்று சொன்னார், நீ போய் உங்களுடைய ஆயரை கண்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்ட வேணும்னு சொல்லி கேளு. இவனுக்கு பயமாக இருந்தது. ஆயரை காண போறதுன்னு சொன்னாலே அவனுக்கு பயம். என்னென்று போய் நான் சொல்றதுன்னு சொல்லி அவன் தயங்கி தயங்கி ஆயரிடம் சென்று மரியன்னை தனக்கு காட்சி கொடுத்து தனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும்னு சொல்லி அவர் விண்ணப்பித்திருக்கிறார். ஆகையினால ஆயரவர்களே, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆயர் அதை பெரிசாக எடுத்துக்கொள்ளவில்லை. இவன் திரும்பி திரும்பி இந்த ஆயரிடம் போய் மாதா தனக்கு சொன்ன அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு கோயில் கட்ட வேணும்னு சொல்லி விடாப்பிடியா கேட்டுக்கொண்டே. ஆகையினால இந்த ஆயர் சொல்லுவார், உனக்கு காட்சி கொடுத்தது மாதான்னு சொல்லி எப்படி தெரியும்? மரியன்னை தான் உனக்கு காட்சி கொடுத்தன்னு சொல்லி எப்படி எங்களுக்கு தெரியும்? ஆகையினால நீ அவகிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டு வாங்கி கொண்டு வரவாங்க. அப்படி என்றால்தான் நான் இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுவேன். அவனும் போய்
அந்த இடத்துல குடாலுப்பு என்ற இடத்துல மாதா காட்சி கொடுத்த பொழுது அவன் கேட்டான், ஆயர் இந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கு ஒரு அடையாளம் வேணுமா? நான் எங்க போவேன் இந்த அடையாளத்துக்கு என்று சொன்னேன். அப்பொழுது மரியாள் அன்னை அவருக்கு சொன்னது, உன்னுடைய இந்த போர்வை, நீ அணிஞ்சிருக்கிற இந்த போர்வையை விரி, இந்த போர்வையை பிரித்து பிடித்து கொள்ளு. அப்படி பிரித்து கொண்ட பொழுது அங்கே பூக்கள், அங்கே பூத்திருந்த பூக்கள் எல்லாத்தையும் பிடுங்கி அதுக்குள்ள போட்டுக்கொண்டு அவன் திருப்பி ஆயரிடம் என்று காட்டினான். பூக்கள் நாட்கள் சென்று வாடாமல் இருந்தது, அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ இதை பார்த்த ஆயர், சரி நமக்கு மாதாதான் காட்சி கொடுத்திருக்கின்றார் இந்த இடத்துல, இந்த குடாலுப்பே அன்னையுடைய காட்சி பிரபல்யமான என்ன அதில் ஒரு விசித்திரமானது என்று சொன்னால், இந்த அந்த மடியில் இருந்த அந்த பூக்களை எல்லாத்தையும் புறம்பாக எடுத்து வச்சு விட்டு பார்த்த பொழுது அவன் மடியில் மாதாவுடைய படம், மாதாவுடைய அந்த அற்புதமான படம் இருந்தது. அவனுக்கே தெரியாது எப்படி அந்த படம் வந்தது. ஆகவே அவனுடைய அந்த போர்வையை வாங்கி அதை அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்தார்கள். ஆனால் அந்த படம் அழியே அப்படியே இருந்தது. மக்கள் ஏராளமாக வந்து குவிய தொடங்கிட்டார்கள். நாங்களும் பார்க்க வேணும், நாங்களும் வணக்கம் செய்ய. ஏராளமான சனங்கள் வந்து குவிய என்ன செய்யறது தெரியாமல் இவர்கள் அந்த கிழிஞ்சு போன அந்த போர்வையை பத்திரப்படுத்தி காட்சிக்கு வைத்த பொழுது மாதாவுடைய உருவம் அதிலே பார்க்கிறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது. இதைத்தான் குடாலுப்பே அன்னை என்று விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நம்பிக்கையோடு எமது தாயும் எமது ஆண்டவராகிய இயேசுவின் தாயுமாகிய மரியாள் வழியாக அன்னையிடம் எங்கள் வேண்டுதல்களை நாங்கள் எடுத்து எம்பி எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேச அம்மாவிடம் கேட்டுக்கொள்வோம். பணிவிடையை புரிவதற்கு அழைக்க
வெறுமையானது என்பதை எப்போதும் உணர்கின்றோம். தேவனே எங்கள் வாழ்வில் பல்வேறு நிலைகளிலே அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டிய திருக்குடும்ப பண்புகளை நாம் வாழவும் அவள் தந்த சிறுமாலை ஒன்றாக சுபித்து வாழ்வில் ஒன்றாய் நிலைத்திருக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இயேசுவுக்கு கருவறையில் கோவில் கட்டி கும்பிட்டு அன்னை மரியாளின் உள்ளூரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களின் உள்ளற்று ஆசைகள், தேவைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நீரே உம்முடைய கருணையால் நிறைவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியூடாக ஜெபிப்போமாக. அன்பான தந்தையே, கொடைகளை வாரி வழங்குகின்ற உம்முடைய கருணைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் மிக மிக நல்லவராக இருந்து எங்களை பேணி பாதுகாத்து பராமரித்து வருகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நிற்கின்றோம் அப்பா. நாங்கள் கேட்காத போதெல்லாம் எங்களுக்கு உயிர் பிச்சை அளித்து இந்த நாளையும் எங்களுக்கு தந்து நாங்கள் உமக்கு இன்னும் பணி செய்ய அழைத்திருக்கின்றேன். எங்களுடைய குடும்ப, துறவர, குருத்துவ அர்ப்பண வாழ்வுகளை நாங்கள் நினைத்து அதை நாம் திருத்தந்தை கூறியது போல அதை தட்டி எழுப்பி உணர்வு பூர்வமாக நம்பிக்கை அடிப்படையிலே நீர் தருகின்ற ஆற்றல், வலிமை, சக்தியை கொண்டு நாம் பணி செய்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக உயிர் கொடுக்க, உயிர் நாடியாக திகழ எங்களையும் கருவியாக பயன்படுத்தும். நாங்கள் எங்களுடைய அர்ப்பண வாழ்விலே உமக்கு நம்பிக்கையும் பிரமாணிக்கமும் உள்ள ஊழியர்களாக விளங்கச் செய்தருளும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை என்று கூறினீரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே கனி கொடுப்போம், பலன் கொடுப்போம், பயன் கொடுப்போம். ஆண்டவரே, நீரே எமக்கு அனைத்துமாக இருந்து செய்யலாம். இப்போது காணிக்கை கவனி இடம்பெறும். குருக்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். ஆயர் நடப்பவரில் இருப்பார். தயவு செய்து சுணங்காமல் ஒழுங்காக Thank you.
ஏற்றதாகும்படி சபியுங்கள். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் உமது திருமணம் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை தக்க முறையில் ஒப்புக் கொடுத்து உமது திருமகனின் மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடச் செய்துவிடும். இவ்வாறு அவருடைய வாக்குறுதியை பெற தகுதியுள்ளவர்களாவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும்
எப்பொழுதும் கனியான தூய மரியாளின் சிந்தாத்திரை அன்னையுடைய திருநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவது மெய்யாகவே ததையும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இட்டதால் உடைய ஒரே பேரான திருமகனை கருதறிந்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேற்று பணிந்து வணங்குகின்றனர், கூறி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்லுவதாவது: வானக தந்தையே, நீதிமையாகவே தூயவர், புண்ணியத்துக்கெல்லாம் ஊற்று. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடரை கழித்து கூறியதாகும்: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்று செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதால்: அனைவரும் இதை வாங்கி தருகின்றனர், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பட்டையும் மீட்படைக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கின்றோம். திரும்ப நின்றூடிய புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையுமே ஊந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் அளவை அடைய செய்தருளும். இருத்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமாஞ்சி கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. வார்த்தைகளை இருத்தி அவர் செபித்தது போல நாங்களும் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயேசு கற்பித்த சொரத்தை நாங்கள் பாடுவோம். மன்றாடுகின்றோம். இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரும்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். போக்குகிறவர் சம்மரின் விருந்து காளைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். இயேசு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்கின்றால் பந்தியிலே அமரும்படி உங்கள் எல்லோரையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக இந்த நற்கருணை பவனி இடம்பெற்ற இந்த பாதை ஓரங்களிலே வரிசையாக கிரமமாக இருந்து முட்டி மோதாமல் இந்த நற்கருணை பந்தியிலே பந்தி அமரும்படி உங்களை அன்போடு கற்றுள்ளோம். இங்கால பக்கத்திலே போது பாவிக்கப்பட்ட இந்த வெண்ணிற குடைகள் புனித யோசப் வாசுக்கு புனித பட்டம் கொடுக்கின்ற போது பயன்படுத்திய இந்த வெண்ணிறை அலங்காரமான குடைகள் இப்பொழுது இந்த நற்கருணை பவனி பந்தி வேளையிலே அது காட்சி பொருளாக கொடுக்கப்படுகின்றது. அதையும் அன்னைக்கு ஒரு பெரும் புகழாக நாம் வரவேற்கின்றோம். Yes,
அற்புதமான திருத்தலத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்துமே, இந்த அன்னையின் ஊடாக பெற்றுக்கொண்ட அனைத்துமே இறைவனிடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை, அருள், ஆசீர்வாதம், அருள் நலம் என்று சொன்னால் முற்றிலும் உண்மை. இந்த வகையில் இந்த நாளை நமக்கு தந்தமைக்காக, இந்த அற்புதமான திருத்தலத்தை நமக்கு தந்தமைக்காக, இந்த இடத்திலே ஒன்று கூடி வருகின்ற வாய்ப்பை நமக்கு தந்தமைக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டவைதான் எமது பெரும் வாழ்வு என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த வகையிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பெரும் குடை நம்முடைய ஆயர் திருச்சபையை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். நாம் பெற்றுக்கொண்ட பெரும் குடைகளிலே உன்னதமான குடையாக இருப்பவர் அவரே. அந்த வகையிலே இந்த நாளிலே அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இந்த அற்புதமான திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்கு இறை ஆசீர்வாதத்தை மரியாதை பற்றி, குவாட்டடும் மாதாவை பற்றி அற்புதமான கருத்தை சொல்லி இந்த அன்னையினுடைய இரக்கத்தை, அம்மாவுடைய ஞானத்தை, வல்லமையை, இரக்கத்தை இணைந்து வந்தேன் என்று சொல்வதை மாதிரி இந்த அன்னையினுடைய பெரும் புகழை நமக்கு ஒப்பற்ற முறையிலேயே சொல்லி தந்த இந்த ஆயர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அதை வெளியிலே இந்த இடத்திலே பல திருக்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றி இங்கே வந்தார்கள். இந்த திருப்பலியை ஆயரோடு சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுத்தார்கள், உங்களுக்காக சபித்தார்கள். இந்த இடத்திலே வந்திருக்கின்ற சகல திருக்களுக்கும் அருள் செல்விகளுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக மாவட்டத்தில் உள்ள சகல பங்குகளை நாம் அழைத்திருந்தோம். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்தபோது அவர்களுக்கு ஒரு ஞான வெளிச்சத்தை, இறைவார்த்தையை, நாம் எல்லோரும் இறைவார்த்தையினுடைய மக்களாக இருக்கின்றோம் என்ற அந்த ஒருமைப்பாட்டை மிக அற்புதமாக எமக்கு தந்து தெளிவுபடுத்திய அருள் தந்தை அந்தோனிமுத்து அமதி அவர்கள், ஃபாதர் ரெஜினோல்ட் அமதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த இடத்திலே எங்களோடு இணைந்து செபித்த அருள் செல்விக்கு எங்களுடைய அன்பான நன்றிகள். இந்த நாட்களில் அன்பான சோதனை, இந்த யாத்திரையை தளத்திலே இது ஒரு பிரமாண்டமான இடம். இந்த இடத்திலே கடந்த பல நாட்களாக மறை மாவட்டத்தை சேர்ந்த அருள் சகோதரர்கள், ஓஎம்ஐ சகோதரர்கள் பல நாட்களாக கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், பல பொறுப்புகளை தாங்கினார்கள். இந்த இடத்திலே இருக்கின்ற தண்ணீரோ சரி, அல்லது இந்த இடத்திலே இருக்கின்ற சுத்தங்கள் சாதன கொண்டாட்டத்திலே மது திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் அறிக்கையிட்டு மகிழ்கின்றோம். மீட்பின் பேருண்மைகளை
சபமாலையிலே தியானித்து செபிக்கின்ற நாங்கள் சிந்தாத்திர அன்னை போல இயேசுவின் பாடுகளும் தோழமை கொண்டு திருமகன் தரும் ஆறுதலும் மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. இறுதி ஆசீருக்கு முன்பு பணியாக வாழும் நூற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நமது சிந்தாத்துறை அன்னையுடைய விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவியுடைய ஆசீர்வதிப்பாராக. இறைவனை அன்பு செய்யவும் அவருக்கு பணிபுரியவும் அமலில் சென்று வாருங்கள். இப்பொழுது திரு சிலுவ பவனி நடைபெறும். தங்கி ஒழுங்குமிடம் தாய்மை, கலைகள் மூலம் கமலமிடம் தாய்மை, கடவுள் அன்பு சுரக்குமிடம் தாய்மை. சர்வேஸ்வரா சுவாமி மன்றாடும் மாதாவே
மரியாள் தனது மாசற்ற இதயத்தை காட்டி எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். அப்படியான பரிந்து பேசுகின்ற சக்தியின் பாடலை நாங்கள் கவனித்துவோம். பாடலை பயணத்தை நாங்கள் ஏற்ற முறையிலே நிறைவேற்ற எங்களுக்கு துணை செய்கின்றாள். அவள் எங்களுடைய வாழ்விலே ஒரு மையமாக இருந்து இறைவனை அறிவதும் அவரை அடைவதும் தான் நமது மனித வாழ்வுடைய பெரும் நோக்கம் என்பதை எனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றாள். ஆகவே நாங்கள் மீண்டுமாக எல்லோரும் முழந்தாள் இருந்து பின்வரும் ஆசரிப்புகளை பக்தியோடு அமைப்போம். கன்னிமரியாயே சிந்தாத்திரை மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கஷ்டப்படுவோரின் தொழில் துறைகளுக்காக இயேசுவை மன்றாடும். அன்னையுடைய திருச்சுவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எங்களை நாம் ஆய்வுபடுத்திக் கொள்கிறோம். பரலோக பூலோக ரசி கடலை தாளாட்டும் சாட்டி திருப்பதியில்
அருள் மாறி பொழியும் அம்மா அன்பின் உருவமே, அடைக்கலத்தின் உறைவிடமே, திக்கு திசை தெரியாது கடலிலே திகைப்போருடைய நல்வழியே, சிந்தாத்திரை மாதாவே, தைக்கடலே, பாவிகளின் அடைக்கலமே, விடிய காலத்து நட்சேஸ்திரமே, எமது எல்லோரின் அம்மா, இதோ உமக்கு முன்பாக கிடைத்து களைத்து உம்முடைய சன்னிதானம் வந்திருக்கும் எங்களையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கருணையோடு கண்ணோக்கியருளும். எங்களை முழுமையாக எங்கள் சீரியத்தையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் நாங்கள் அதிகமாக நேசிக்கும் சகலத்தையும் எங்கள் இதயங்களையும் எங்கள் ஆத்துமங்களையும் உமக்கு நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம் அம்மா. தாயே, எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய இல்லங்களையும் எங்களை பிரிந்தவர்களையும் துன்பத்தில் பரிதவிக்கின்றவர்களையும் கொடிய போரினால் சிக்கி தவித்து முகாம்களிலும் பல்வேறுபட்ட இடங்களிலும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நாம் அன்போடு நினைக்கின்றோம் தாயே. அடைக்கல பேழையான சிந்தாத்திரை மாதா உயர்வும் சோர்வடைந்து ஆதரவின்றி பரிதவிக்கின்றோம் அம்மா. தாயே, உலகம் மாயானது எம்மை கஷ்டப்படுத்துகின்றதே, நாலா பக்கமும் தீமையும் துயரமும் படைத்து எம்மை பங்கப்படுத்துகின்றதே. ஆயுத முனைகளுக்கு முன்னால் முள்ளு கம்பிகளுக்கு பின்னால் ஆறாத வடுக்களுடன் அழுது புலம்பும் உமது பிள்ளைகளின் மனக்குமரலை நீ கேளும் தாயே. நம்பியவர்களுக்கு ஞான சீனியின் ஊற்றான சிந்தாத்திரை மாதாவே, காணாமல் போய் எமது உறவுகளின் கண்ணீரும் கொல்லப்பட்ட எமது சகோதரர்களின் நினைவுகளும் எங்களை துன்பங்களிலே ஆட்டுகின்றதே அம்மா. வறுமையில் வாடி வதங்கும் குடும்பங்களையும் கடன் கொள்ளைகளிலே சிக்கி திணறுகின்ற கிளேசத்துடன் வாழ்கின்ற மக்களையும் இந்த பாதாரம் இன்றும் தேடி அம்மா தாயே என்று அலக்கழித்து ஓடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் தாயே. அற்புத அரசியாம் அதி புனித சாட்டி சிந்தாத்துரை மாதாவே, தளர்ந்து போன எம் கைகளை உறுதிப்படுத்தி தள்ளாடும் எமது முழங்கால்களை திடப்படுத்தி உமது ஆசிரால் நிரப்பியருளும் தாயே. வெளிச்சமற்ற வீடுகளிலே உமது பிரகாசமும் மண்மேடாய் கிடக்கும் வீடுகளே உமது பேரால் வசதியும் வாழ்வும். அன்புள்ள தாயே, துன்பக்கடலிலே சிக்கி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் துடுப்பாகவும் பாவக்கடலிலே பரிதவிக்கும் எமக்கு விடிவெள்ளியாகவும் வாரும். நாம் உமது இந்த சன்னிதானத்தை விட்டு பிரியவிருக்கின்றதனால் உமது பாதார விந்தத்தை முக்தி செய்து உமது ஆசிர்வாதத்தை கேட்கின்றோம் தாயே. இறுதியாக எங்களுடைய மறை மாவட்டத்தையும் எங்களுடைய ஆயர்களையும் குருக்களையும் அருட்செல்விகளையும் சகோதரர்களையும் எல்லா கிறிஸ்துவ பெருமக்களையும் உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த அர்ப்பணத்தின் ஆண்டிலே எமது கிறிஸ்துவ வாழ்வை இன்னும் ஆழமாக வாழவும் ஆவியினால் உந்தப்பட்டு கிறிஸ்துவின் இறையரசு பண்புகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக திகழவும் எங்களை அன்போடு வழிநடத்தும். இறுதியாக உமது சன்னிதானம் விட்டு பிரிய செல்லும் எங்களை உமது திருக்கைகளினால் ஆசீர்வதித்து எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் இந்த நாட்டுக்கு உண்மையான சமாதானத்தையும் பெற்று தந்திரனும். இந்த மன்றாட்டை உமது திருக்குமாரன் இயேசு வழியாக நாம் வேண்டி நிற்கின்றோம். ஆமென்.